ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா வடகறி. வடகறி பார்த்தீங்கன்னா இது எங்க வீட்டில் எங்க குழந்தைலேருந்து எங்க அம்மா, எங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே இது ரொம்ப ஃபேவரட். அடிக்கடி நாங்கள் இந்த ரெசிபி பண்ணுவோம். இந்த ரெசிபி கூட ஷேர் பண்ணிக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. டைம்ஸ் இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் வீடியோ போட நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். வடகறி செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 200 கிராம் கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். 15 காஞ்ச மிளகா, 4 தக்காளி, 4 வெங்காயம், அதுக்கப்புறம் அரை முடி துருவின தேங்காய், பிரியாணி இலை, கிராம்பு 3, ஏலக்காய் 3, கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் பட்டை, நட்சத்திரப்பூ, மராத்தி மொக்கு, சோம்பு அதெல்லாமே இருக்குது. மசாலா பொடி வகைகள்னு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, தனியா பொடி, மிளகா பொடி, மஞ்சள் பொடி, இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரமாக முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஊற போட்டு எடுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பை பார்த்திங்கன்னா குறைன்னு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம காஞ்ச மிளகா, சோம்பு எல்லாமே போட்டு அரைக்கணுங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம வாசனைக்கு போடலாம். இது நம்ம போட்டு அரைச்சோன்னா அதில் நல்லா கால்சியமும் வரும் நம்மளுக்கு. காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 15 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்டி போடும்போது ஒரு 10 போடுறேன், அடுத்த வாட்டி ஒரு 5 போட்டு அதுக்கு தேவையான பருப்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது. இது வடகறிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1-2 தான் அரைக்கணும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு பல்ஸ் மோட் இருந்தால் பல்ஸ் மோடில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 1-2 நம்ம அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். வடகறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஒருத்தவங்க ஸ்டீம் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வடை மாவை அப்படியே நம்ம இட்லி தட்டில் ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் போடுவாங்க. இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம பொரிக்கிற மாதிரி எண்ணெயில் போட்டு நார்மல் வடை மாதிரி பொரிச்சிக்கலாம். நம்ம என்ன வடை மாதிரி பொரிச்சாலும் திருப்பி நம்ம உதிர்த்து தான் விட போகிறோம். அதனால் நான் உதிரியாக இது மாதிரி போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இது மாதிரி எண்ணெயிலே பொரிச்சு எடுத்தால் டேஸ்ட் நல்லா வரும் உங்களுக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைக்கிற பதம் தான் நல்லா பதமாக இருக்கணும். குறைன்னு அரைச்சாலும் டேஸ்ட் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போதும் பார்த்திங்கன்னா இது மாவு நல்லா வடை மாதிரி மொறுன்னு ஆகக்கூடாது, வெந்திருக்கணும். ஆனால் கிறிஸ்பி ஆகக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் நம்ம பார்த்து எடுக்கணுங்க. நம்ம செய்த பொருள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம பக்குவத்தமாக செஞ்சால் தான் அதுக்கான டேஸ்ட்டும் நல்லா வரும் உங்களுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுக்கணும் நம்ம. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு மொறுன்னு கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வெந்திருக்கும், வெளியே கிறிஸ்பி ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு கிரேவியில் போடும்போது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும், அந்த கிரேவி உள்ளே அந்த இழுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு திருப்பி இருக்க மாவை நான் போடுறேன். எப்படி எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் எடுக்கணும். கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கணும். உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள், மொறுன்னே இல்லை, பட் ஆனால் நல்லா வெந்திருக்கு. அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் கட்டியாக பெருசாக இருக்கிறத நான் உதுத்து விட்டுருக்குறேன். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றுக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாமே அது கூட சோம்பு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நான். மசாலா பொருட்கள்லாம் போட்டு சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, அது எல்லாமே 1 by 1 போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா அது தோல் எல்லாமே பிரிஞ்சு நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது கூட எடுத்து வச்சுக்க மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரம் மசாலா,
தனியா பொடி, இந்த 4 பொடியுமே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி மட்டும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா போட்டு இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து இது கூட வந்து நம்ம உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க விடணுங்க. ஏன்னா தண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்க நம்ம மசாலா ஸ்மெல் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தாராளமாக வந்து ஒரு 1.5 சொம்பு வந்து தண்ணி ஊற்றுறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 750 ml தண்ணி இருக்கும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்க நம்ம வந்து வடையை வந்து நம்ம இந்த மசாலா பொடி கூட வந்து நம்ம போடணும். போட்டு நல்லா வந்து அது வந்து அந்த பிளெண்ட் ஆகணும். நம்ம போட்டிருக்க வடைக்கறியில் வந்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம் போட்டு இந்த மசாலா எல்லாம் வந்து உள்ளே இறங்கணும். நம்ம கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கள். பட் ஆனால் நம்ம இறக்கும் போது எப்படி நல்லா அது உள்ளே இழுத்துரும். இது மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இது ஒரு மாதிரி ஸ்மாஷரோ இல்லை இது மாதிரி பெரிய கரண்டியை வச்சோ குத்தி விடலாம். குத்தி விடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாவோட எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு வந்து கட்டி இல்லாமல் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த வடைக்கறி நல்லா போட்டு நம்ம நல்லா ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். மசாலா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எடுத்து வச்சுருக்க ஹாஃப் மூடி தேங்காய், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம இது கூட வடைக்கறி கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அப்படியே கொதிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசல் வரைக்கும் அப்படியே கமன்னு நல்லா நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி செம்ம வாசனையாக இருக்குது. நம்ம தேங்காய் இதெல்லாம் சோம்பு அரைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ தண்ணி எல்லாமே திக்காயிடுச்சு. தேவைப்பட்டுச்சா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜாரு கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து 6 பேர் தாராளமாக 6 பேர் சாப்பிட்லாம். அந்தளவு நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் கடலைப்பருப்பில் வந்து நான் செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக வந்து கெட்டிப்பட்டுரும் நம்மளுக்கு. இன்கேஸ் கொஞ்சம் காலையில் பண்ணிங்க கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சா நீங்கள் வந்து கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி மட்டும் கலந்து இது கூட வந்து நம்ம ஆட் பண்ணிங்கன்னா அந்த கெட்டியாக போய் கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது நல்லா வந்து நம்ம போட்டிருக்க வடை வந்து இழுக்குங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம வந்து கார்னிஷிங்காக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா நம்ம இறக்கிடலாம். பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா டெம்டிங்காக இருக்குங்க. சுட நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்குங்க. நல்லா கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா எந்த அளவு நல்லா திக்கன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்மளுக்கு அந்த வடைக்கறி. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் நம்மளுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இட்லி கூட தொட்டுட்டு சாப்பிட்றேன். செம்ம காம்பினேஷனுங்க. அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்டியான வடைக்கறி ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஈஸியான நம்ம டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம கோகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.